வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரே நேர்கோட்டில் 3 எலும்புக்கூடுகள். செம்மணியில் மேலும் 7 எலும்புக்கூடுகள் அடையாளம். மட்டக்களப்பில் விவசாயிகளின் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம். தமிழினத்துக்கு வரவிருக்கும் பேராபத்து ஒற்றையாட்சி சதிக்கு எதிராக சுழிபுரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விடுத்த அதிரடி எச்சரிக்கை. உயர்தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பொது சுகாதார பரிசோதகர்கள் போல வரும் கொள்ளையர்கள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு பாதிப்பு நிலவரம். ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனை உறுதி செய்தது கொழும்பு மேல் நீதிமன்றம். 5 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், 65 வயதுடைய நபர் அதிரடி கைது. கிளிநொச்சியில் கிணற்றில் தவறி விழுந்து 2 வயது குழந்தை பலி. குருநாகல் வெள்ளவ பகுதியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச் சூடு. ஏனையின் வீதியில் கோர விபத்து, ஓய்வு பெற்ற அதிபர் பரிதாப பலி. உலகுக்கு எச்சரிக்கை மணி. வெப்பாலையில் தகர்க்கும் ஐரோப்பா, பாடசாலைகளுக்கு பூட்டு. கோர விபத்தில் சிக்கிய இந்திய விமானப்படை விமானம், 5 பலி. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் நேற்றைய அகழ்வு பணியின் போது புதிதாக 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு அவற்றில் 3 எலும்பு தொகுதிகள் ஒரே நேர்கோட்டில் புதைந்தவாறு காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான 3ஆம் கட்ட தடயவியல் அகழ்வாய்வு பணிகளின் 31ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றன. நேற்றைய தின அகழ்வாராய்ச்சியின் போது புதிதாக அடையாளம் காணப்பட்ட 7 மனித எலும்பு தொகுதிகளும் முறைப்படி சுத்தம் செய்யப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளன. அதில் 3 மனித எலும்பு தொகுதிகள் ஒரே நேர்கோட்டில் புதைந்தவாறு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளில் மேலும் 13 மனித எலும்பு தொகுதிகள் நேற்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நெல்லுக்கான விலையை அதிகரிக்குமாறு கோரி மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் இன்றைய தினம் பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவுக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் நெல்லுக்குரிய நியாயமான விலை கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தனர். மேலும் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்றும் விவசாயத்துக்கு தேவையான ரசாயனங்கள் நியாயமான விலையில் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் அரிசி இறக்குமதியை உடனடியாக நிறுத்த கோரியும் வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் தலைமையில் சுழிபுரத்தில் மக்கள் சந்திப்பொன்று இடம்பெற்றது. மக்களிடத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் மிக முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார். ஏக்கிய ராட்சியம் ஒற்றையாட்சி யாப்பின் ஆபத்து 2015-2019 காலப்பகுதியில் திட்டமிட்டு தற்போது மீண்டும் கொண்டுவரப்படவுள்ள ஏகராட்சிய புதிய அரசியலமைப்பு திருத்தம் தமிழ் மக்களுக்கு எத்தகைய பேராபத்தை விளைவிக்கப் போகிறது என்பது குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்படும் உரிமைகள் இந்த யாப்பினூடாக தமிழ் மக்கள் முற்றிலும் ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்பட்ட அவர்களின் அடிப்படையான தாயக தேசிய சுயநிர்ணய உரிமைகள் அடியுடன் பறிக்கப்படும் அபாயம் குறித்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஒற்றையாட்சிக்குள் அடக்கி தமிழ் தேசிய கோட்பாட்டை சிதைக்க முற்படும் எந்த ஒரு அரசியலமைப்பு சதியையும் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு முறியடிக்க வேண்டும் என்று அவர் இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையை திட்டமிட்டபடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். தனியார் கல்வி நிலைய மாவியாக்களின் சுயநோக்கத்துக்காக பரீட்சைகளை பிற்போடக்கூடாது என்று சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டிற்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்போடுமாறு முன்வைக்கப்படும் விடயம் குறித்து வினவிய பொழுது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தெரிவிக்கையில் கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தை தொடர்ந்து தேசிய பரீட்சைகள் பிற்போடப்பட்டன. ஏனைய நாடுகளில் கொரோனா தொற்றை காரணம் காட்டி பரீட்சைகள் பிற்போடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் பல்வேறு பிரதேசங்களில் பொது சுகாதார பரிசோதகர்கள் போன்று வேடமிட்டு பொதுமக்களிடமிருந்து பணம் பறிக்கும் நபர்கள் குறித்து ஏராளமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தனியார் வீடுகளில் வசிப்போரை தவறாக வழிநடத்தி சட்டவிரோதமாக பணம் பெறும் பல சம்பவங்கள் பதிவாகி வருகிறது. தற்போதைய டெங்கு தொற்று சூழல் தொடர்பில் வீடுகளை பரிசோதிக்கும் கடமைகள் தொடர்பான சட்ட நடவடிக்கையின் தொடர்பில் இந்த பண கோரிக்கைகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது ஒரு பெரும் டெங்கு நோய் பரவலை எதிர்கொண்டுள்ளதோடு நாடு முழுவதும் இருந்து முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நோய் தொற்றுகள் பரகி வருகின்றன. இந்த நிலைமை ஒரு வளர்ந்து வரும் சுகாதார கவலையாக நீடிப்பதோடு இலங்கையின் மருத்துவமனை அமைப்புக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் அச்சுறுத்தலையும் கொண்டுள்ளது.
ஜூன் 2026க்கான சமீபத்திய டெங்கு கட்டுப்பாட்டு மதிப்பீட்டின்படி நாடு முழுவதும் உள்ள 14 மாவட்டங்களில் பரவியுள்ள மொத்தம் 538 கிராம அலுவலர் பிரிவுகள் டெங்கு பரவுவதற்கான அதிக அபாயம் உள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதால் சுகாதார அதிகாரிகள் இந்த பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட்ட டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாத சிறை தண்டனை. குறிப்பாக கொழும்பு மேல் நீதிமன்றம் இதனை உறுதி செய்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டில் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது. குறித்த சிறை தண்டனையில் இருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ஞானசார தேரரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த தீர்ப்பை இன்றைய தினம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதம்பை பகுதியில் 5 வயது பள்ளி மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் 65 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாதம்பே கருக்குவட்டாம பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கெட் வாங்குவதற்காக சந்தேக நபருக்கு சொந்தமான சில்லறை விற்பனை கடைக்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றது. சந்தேக நபர் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடையின் உட்பகுதிக்கு அழைத்துச் சென்று துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டுள்ள சிறுமி தற்போது சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு விரிவான வைத்திய பரிசோதனைக்காக நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்து 2 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. தருமபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட பிரமந்தனாறு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பிரமந்தனாறு 6ஆம் வாய்க்கால் பகுதியைச் சேர்ந்த அறிவரசன் டினுசியா என்ற 2 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்தது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தாயும் உயிரிழந்த குழந்தையின் அயலவர் வீட்டுக்கு சென்றபோது தாய் கணவனுக்கு உணவு கொடுப்பதற்காக அயலவர் வீட்டுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயலவர் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை காணாத நிலையில் அயலவர்கள் தாயாரிடம் சிறுமி வீடு வந்துள்ளாரா என்று வினவியிருந்தனர். அங்கு குழந்தை இல்லாத நிலையில் தொடர்ந்து தேடிய போது பாதுகாப்பற்ற கிணற்றில் குறித்த குழந்தை விழுந்து காணப்பட்டதை அவதானித்த அவர்கள் உடனடியாக சிறுமியை மீட்டு தருமபுரம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். அதன்போது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. குருநாகல் வெள்ளவ பகுதியில் பெண்ணொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் படுகாயமடைந்த பெண் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அத்துடன் குறித்த பெண்ணுடன் நெருங்கிய உறவில் இருந்ததாக கூறப்படும் நபரே இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. போலீஸ் விசாரணையின்படி சந்தேக நபர் வீட்டின் அருகிலுள்ள காட்டு பகுதியில் மறைந்திருந்து இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக தெரிய வருகிறது. மேலும் சம்பவம் தொடர்பாக வெள்ளவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பகுதியில் ஓய்வு பெற்ற பாடசாலையின் அதிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து கிளிநொச்சி ஏனைய பிரதான வீதியில் காவல் நிலையத்துக்கு முன்பாக நேற்று மாலை இடம்பெற்றது. 62 வயதில் ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் பெருமாள் கணேசன் என்பவரே இந்த விபத்தின் போது உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் விபத்துக்குள்ளான அதிபர் வழமையை போல தன்னுடைய மாலை நேர நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த துரதிர்ஷ்டமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி காவல் நிலையத்துக்கு முன்பாக அமைந்துள்ள மஞ்சள் கோட்டு பாதசாரி கடவையில் அவர் வீதியை கடக்க முற்பட்ட போது யாழ்ப்பாண திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி சம்பவம் இடம்பெற்றது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஐரோப்பிய நாடுகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, போர்த்துக்கல் உள்ளிட்ட நாடுகளில் வெப்பநிலை 40°C தாண்டி பதிவாகி வருவதாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வரும் கோடை வெப்பமல்ல, காலநிலை மாற்றத்தின் தீவிரமான எச்சரிக்கை மணி என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பருவநிலை மாற்றமே இந்த அதீத வெப்பத்துக்கு காரணம் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN-32 போக்குவரத்து விமானம் ஒன்று இன்று அசாமின் யோர்ஹெட் விமானப்படை தளத்தில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விமானத்தில் இருந்த 5 வீரர்கள் உயிரிழந்ததாக இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது.
ஜோர்ஹட் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது விமானம் விபத்துக்குள்ளானதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. விபத்துக்குரிய காரணம் தெரியவரவில்லை. மேலும் இது தொடர்பில் விசாரிக்க சிறப்பு விசாரணை ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான AN-32 விமானம் இந்திய விமானப்படையின் 43வது படைப்பிரிவைச் சேர்ந்தது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.